சொல்றேன். ஓகே, இந்த சம்பவத்தை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கேள்வி கட்டப்பட்டவுடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அந்நில் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும், மருத்துவ மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய இளவல் அவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள். எனவே நேரடியாக மருத்துவர்கள் அனைத்து என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கீங்க, என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து உரிய மருத்துவம் செய்வதாக அங்க இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் 100% அதற்காக முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்ததோடு மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் சென்னையில கோட்டையில உயரதிகாரிகள் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று உள்துறை செயலாளர்கள், அதே போன்று தலைமை காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர் 2 பேரையும் 2 நாளையில நீங்க நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பித்திருக்கிறார்கள். அது அந்நில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குறித்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகள் எல்லாம் விரைந்து செய்யப்பட்டுக் கொண்டது ஒரு பக்கம். நேற்றைய தினம் நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் இங்க வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள். பத்திரிகைகள் கோரிக்கை வச்சுங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்க, பல ஏழைப்பாளையங்கள்லாம் தொழிலாளர் குடும்பம் எல்லாம் இருந்திருக்கிறது, அதுக்கு நிதியுதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு, இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு 50,000 என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம் எல்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த செக் இங்க 27 குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்க கொடுத்திருக்கிறோம். ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு மேலால் 132 பேர் வந்து இங்க அட்மிட் ஆனாங்க. அதுல வந்து இப்பொழுதும் 94 பேர் அங்கு வந்து நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 38 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேர், பாண்டிச்சேரி ஜிப்மர்ல வந்து 3 பேர், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர் ஆக 38 பேர்கள் தான் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அதனால வந்து மேற்கொண்டு இப்போதை காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக எல்லா மேல் முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருப்போம். இங்க புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவருக்கு வந்து நம்முடைய அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க.
எந்த அளவுக்கு நீங்க வந்து கண்காணிக்கணும், எப்படி உடனுக்குடன் எப்படி மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு தரணும் என்பதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை மேற்கொள்வார்கள். என்ன விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தீங்க, மக்களே சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. இதுபோல் சம்பவம் நடந்திருக்காத ஒரு தகவலை வந்து பொதுமக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கான ஒரு நிலையமா காவல் நிலையம் இல்லை, நாங்க போய் புகார் தெரிவிக்கிறோம், ஆனா அது முதல்ல நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு தகவலை ஒவ்வொரு வீட்டையும் நாங்க போய் கேட்கும்போது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொல்வதை வந்து நான் அதை மறுக்க விரும்பவில்லை. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை மூலம் தான் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே வந்து ஒரு நாள் மாநாடு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்களுக்கு நேரடியாக பல அறிவுரை சொல்றாரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. வாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிகம் சில அறிவுரை சொல்றாங்க. அது அன்னில் வாரம் உள்துறையினுடைய செயலாளர், அதே போன்று மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை அழைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தில் 3 பேர் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக முக்கியமான குற்றவாளி சின்னத்துறைன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கைது பண்ணிட்டோமா, அவங்க எங்க இருக்கிறாங்க? இல்ல, தொடர்ந்து வந்து இதோட மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே வந்து ரெகுலர் போலீஸ்ல இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கிவிட்டது. அதுல வந்து சிபிசிஐடியினுடைய ஐஜி அன்பவருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத 5 குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவங்க மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது என்ன சார்? இல்ல, நீங்க தொடர்ச்சியா வந்து எல்லாமே அரசாங்கமா இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சட்டத்துங்கிறத இது செய்ய முடியும். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்களை போடலாம். நீதிமன்றத்துக்கு போகிறோம். சில நேரங்களில் குண்டாசு வந்து போட்டாக்கா குண்டாசுல போடுறாங்க. சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியா பாக்குறோம், சில நேரங்களில் விடுவிச்சுறாங்க. இதெல்லாம் நீங்களும் நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதே போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்க கூடாது அரசாங்கத்தினோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழகத்தில் விஷ சாராயமே இருக்கக்கூடாது என்பதற்காக அதை முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசிடம் இல்ல, எதிர்காலம் இல்ல, இப்பயும் இருக்கக்கூடாதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுதான் அந்த அடிப்படையில் நடைபெறுகிறது. இதுவெல்லாம் நடக்கிற சம்பவம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இல்ல, அதுதான் சொன்ன சிபிசிஐடியை போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா, ஏற்கனவே ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் நாங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறோம். இன்னும் இது ஆழ பார்த்து இதோட வேறு எங்கிருந்து இருக்கிறது என்பதெல்லாம் கண்டறிந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடியோட ஐஜியை போட்டிருக்கிறோம். அவைகள்லாம் வந்து உடனே முதலமைச்சர் கட்டாய நடவடிக்கை எடுப்பார். சார், இப்ப கள்ளச்சாராய ரெய்டு கல்லூராயன் மலையில மட்டும்தான் குறிப்பிட்டு நடந்துச்சு. அந்தந்த காவல் நிலைய பகுதியில ரெய்டுங்கிறது இல்லாத இருந்துச்சு சார். காவல்துறையில அதுக்கு ஒரு காரணம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இல்ல, இதுல இன்னும் அதிகமான தனி கவனம் செலுத்தப்படும். ஏன்னாக்கா இறந்தவர்கள் பெரும்பான்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய தலித் அன்பு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பல்வேறு நிலையில வந்து பொருளாதார குறைவு இருக்கிற காரணத்தில் பல பணிகளுக்கு போறவங்க அவங்க தான், வேலை வாய்ப்புக்கு அவங்க தான் போறாங்க. தொழிலாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இனிமேல் இது போன்ற ஆயுத குடியிருப்பெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்து கண்காணிப்பை மேற்கொள்ளும். தமிழ்நாடு முழுதும், கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, இது ஒரு உதாரணம். இதை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுதும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதுக்கு ஆலோசனை வழங்குவார். எங்களுடைய அமைச்சர், சிறப்பு செயல் திட்டத்துடைய அமைச்சர், இளைஞர் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது இளைஞர்களுக்கு நேரடியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள அமைச்சர். இப்பொழுதே வருகிற பொழுது சில பேர் தன்னுடைய கோரிக்கை எல்லாம் சொன்னாங்க. அதுபோன்ற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் மனுக்களை பிற்காலத்திலே பெற்று, ஏன்னா அந்த மாவட்டத்துறை அமைச்சர்ங்கிற மாதிரி நான் சொல்றேன், அந்த மனுக்கள் எல்லாம் பெற்று அவரிடத்திலே கொண்டு யாராருக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் அவர் செய்வார். அரசு சொல்லுது, ஆனா அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தான். அதிகாரிகளுக்கு வந்து தவறு விட்டாலும் இந்த பிரச்சனை. இது மாதிரி இருக்க அதிகாரிகள் என்ன மாதிரி எச்சரிக்கிறீங்க? இல்ல, அதிகாரி மேல வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம்.
அவர் இன்னும் கொஞ்சம் மோசமான நடவடிக்கை ஈடுபட்டார், அவர் தான் இதுக்கு காரணம்னு சொன்னாக்கா தற்கால நேரத்திலிருந்து நிரந்தரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பலாம். இன்னும் மோசமான நிலையில ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஏதாவது இருந்தோம்னு சொன்னா கிரிமினல் ஆக்ட்ல அவங்க மேல வந்து வழக்கு தொடரலாம். இது வழக்கினுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியும். விசாரணை இப்பதான் நேற்று தினம் நடந்திருக்குது. தொடர்ந்து மருத்துவத்தை அதை விரிவுபடுத்தி உயிரை காப்பாற்றுறது அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இப்ப முன்னுரிமை கொடுக்கிறோம். அந்த சிபிசிஐடியினுடைய ரிப்போர்ட் வந்த உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். அடுத்தது வந்து இன்றைய காலையில் வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இங்க போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்ல, ஸ்டாக் மட்டும் இல்ல, ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக் கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2 சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அது போன்று 2 செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர், மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எடுத்து வந்தார். ஆக வேண்டும் என்று வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது குறைய சொல்ல வேண்டும் அடிப்படையில் சொல்லப்பட்டதாங்க. எல்லா மருந்தும் இருக்குது, உயிர் காப்பாற்றுகிற அனைத்து மருந்துகளும் இங்க மருத்துவமனையில் இருக்கிறது. நம்ம சொல்றது புரியல. அவங்களோட தொகுதிகளில் கள்ளச்சாராயம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கிறத கண்காணிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல யாரா இருந்தாலும் சரி, கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒண்ணுதான். யாரு தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிஐடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநில இருக்கிற அதிகாரி, காவல்துறை அதிகாரியை பார்த்து, மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் அவங்களுக்கு உரிமை உண்டு, மக்கள் பிரதி என்கிற காரணத்தினால். அது மாதிரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்துதான் இருக்கிறோம். அந்த குற்றங்களை கலந்து கொண்டுதான் இருக்கிறோம். சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல, அது பேச்சு வாக்குல போனா சொல்ல முடியாது. அது வந்து ஆதாரபூர்வமா நீங்க புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ரைட்.